ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் சைகோ பாய் ஃப்ரெண்டோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். தென் ரொம்ப நாள் கேப் போட்டுட்டேன், கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு ஒன் டே ஒன்ஸ் போடலான்னு இருக்கேன். முடிஞ்சால் வீக்கெண்டில் வந்து ஒன் ஷாட் தரேன், ஓகேவா? ஸோ ஓகேடா, இப்போ வந்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தா அந்த இன்சிடென்ட்லாம் முடிச்சு, ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு ஒன் டே முடிஞ்சு போயிடுது. ஸோ இங்கே ஜங்குக் சைடு வந்தால் அவன் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ சுகா தான் ஃப்ரெண்டில் வந்து நின்றுட்டுருக்கான். சுகா சுகா தயாங் தயாங் எங்கடா? தயாங் 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 வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா ஒரு மாதிரி அவனோட ஐஸ் எல்லாம் அப்படியே டியர்ஸ் ஃபுல்லாகுது. டேய் தயாங்குக்கு என்னடா ஆச்சு? சொல்லுடா மச்சான், தயாங்குக்கு என்னாச்சு? டேய் எதுவும் இல்லைடா, தலையில் பலமாக அடிபட்டனால அவன் ஒன்றைக்குள்ளே கண்ணு முழிக்கலைன்னா கோமாவுக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்குள்ளே அவன் கண்ணு முழிக்கலைன்னா கோமாவுக்கு போயிடுவான் மச்சான். என்னடா சொல்கிற? டேய் இதுக்கு எதுவும் பண்ண முடியாதாடா? டேய் சொல்கிறா. இல்லை மச்சான், அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்கடா. இதுக்கு மேலே நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கிட்ட சொல்லவும், ஜங்குக்கு அப்படியே அவனோட வயசை பிடிச்சிட்டு எந்திரிக்கிறான். ஸோ சுகா இருந்துட்டு மச்சான் மச்சான் ஸ்ட்ரகிள் பண்ணிக்காதாடே, டேய் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகாவெல்லாம் தட்டி விட்டுட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு ஃப்ரெண்டில் நடந்து போயிட்டுருக்கான். ஸோ சுகா விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஒன் ஹேண்டை பிடிச்சி அவனோட ஷோல்டரில் அப்படியே போட்டுட்டு ஜங்குக்கு அப்படியே கைத்தாங்களை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ தயங்க இருக்கிற ரூமுக்கும் போயிடுறாங்க. தயங்க அப்படியே ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேட்டில் அப்படியே படுத்திருக்கான். அப்போது ஜங்குக்கு அப்படியே உள்ளே போயிட்டு அதில் ஒரு சேர் இருக்கும். ஸோ அந்த சேரில் போய் உட்காடுறான். உட்காந்துட்டே ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணுறான். தயாங் தயாங் டேய் எந்திரா, எந்திரி மை லவ், உனக்கு என்னடா ஆச்சு? டே 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 இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு. டே என்ன நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டாத மை லவ். உனக்கு எதுவும் ஆகாது சரியா? நான் எப்போவுமே உன் கூட தான் இருக்கேன். இவன் நீ என்னை மறந்துட்டா கூட நான் உன் கூட எப்போவுமே இருப்பேன். புரிஞ்சுதா உனக்கு? உனக்கு எதுவும் ஆகாது. ஐ ஆம் ஆல்வேஸ் தேர் வித் யூ. எந்திரிச்சு பாரு தயோங், தயோங் எந்திரிச்சு பார் தயோங், தயோங் தயோங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட ஹேண்டை பிடிச்சி அவனோட ஃபேஸை பார்த்து டியரி ஐஸோட அவனை கூப்பிட்டுட்டே இருக்கான். பட் தயாங் ஆன்சர் பண்ணவே இல்லை. அப்படியே படுத்துட்ருக்கான். தயாங் எந்திரிச்சு பார் தயாங், தயாங் நான் உன்னோட ஜங்குக்கு வந்திருக்கேன். தயாங் எந்திரிச்சு பாரு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே அவ்வளோ எமோஷ்னலாக பேசிகிட்டே இருக்கான். பட் தயாங்கிக்கிட்டே இருந்து அவன் எந்திரிக்கவும் இல்லை, அப்படியே தான் படுத்துட்ருக்கான். அப்போ அப்படியே அழுது அவனோட ஹேண்ட் மேலேயே அப்படியே படுத்து தூங்கிடுறான் ஜங்குக். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் அப்படியே ஜங்குக்கு ஹேண்டை ஹோல்ட் பண்ணி தானே வச்சுருப்பான். அந்த ஹேண்ட் வந்து லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ஜங்குக்கு எந்திரிச்சிட்டு ஹேண்டை பார்த்தா லைட்டாக ஷேக் ஆகி அவனோட பாடியில் வந்து மூமெண்ட்ஸ் தெரியுது. ஸோ அப்படியே ஜங்குக்கு எந்திரிச்சிட்டு தயாங்கோட ஃபேஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி தயாங் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்கோட ஃபேஸை வந்து ஹோல்ட் பண்ணி அவனை லைட்டாக ஷேக் பண்ண லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்ததும் அவன் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக ஐஸ் அப்படியே வைடாக ஓப்பன் பண்ணுறான். ஸோ அப்படியே ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. தயாங் தயாங் என்னாச்சு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கூப்பிடுறான். ஸோ அப்படியே தயாங் இருந்துட்டு அப்படியே ஷாக்லேயே ஜங்குக்கை பார்த்துட்ருக்கான். அவனோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் பாட்டுக்கு கண்ட்ரோலே இல்லாமல் அப்படியே போயிட்டே இருக்குது. ஈவன் ஒரு மாதிரி பயப்படுறான் தயாங் அப்படியே ஜங்குக்கை பார்த்து. அப்படியே அவனால் ஹேண்டை தூக்கவே முடியல. இருந்தாலுமே தூக்கி பக்கத்தில் இருந்த ஒரு மெடிக்கல் கிட் மாதிரி இருக்கும், அதை அப்படியே கீழே தள்ளி போட்டுடுறான். ஸோ அந்த சவுண்ட் கேட்டு ஜிமின் வெளியே நின்றுட்டு இருந்திருப்பான். அவன் அப்படியே ஸ்பீடாக உள்ளே வரான். தயாங் தயாங் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கிட்ட போயிட்டு அவனோட ஃபேஸை பிடிக்கிறான். பிடிச்சி என்னாச்சு என்னாச்சு தயாங் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் கேட்குறான். பார்த்தா ஜிமினை பார்த்துட்டு அவனோட ஹேண்டை பிடிக்கிறான். தயாங் பிடிச்சிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கையும் ஜிமினையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே ஜிமின் அப்படியே பார்த்துட்டு ஜிகே என்னாச்சு தெரியல. அவன் எழுந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பயப்படுறான்.
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜிமின் கிட்ட சொல்லவும், ஜிமின் வந்துட்டு, "நீ நீ கொஞ்ச நேரம் வெளியே இரு. நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஜங்குக்க வெளிய அனுப்புனதும், ஜங்குக் வந்து வெளிய வந்துடுறான். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே தயாங் வந்து காம் பண்றான். அப்படியே ஜிமினுக்கு காம் ஆகிடுறான் தயாங். திருப்பியும் ஜங்குக் வந்து உள்ள வந்து பார்க்கும்போது, திருப்பியும் அதே மாரி தான் ரியாக்ட் பண்றான். இந்த வாட்டி வந்து அவன் அப்படியே ஃபைண்ட் ஆயிடுறான் ஜங்குக்க பார்த்து. ஸோ ஜங்குக்குக்கு என்ன நடக்குது? என்ன பண்றது? எதுவுமே புரியல. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அவன். சம்டைம் லேட்டர் இப்போ டாக்டர் கிட்ட தான் ஜங்குக் உட்காந்துட்டு இருக்கான். டாக்டர், தயாங்குக்கு என்னாச்சு? மிஸ்டர் ஜங்குக், இது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவங்களுக்கு இப்போது சம் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு தலையில் அடிபட்டுச்சுன்னா சம் பீப்புள்ஸ் கோமாக்கு போயிடுவாங்க. சில பேருக்கு அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. இது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. ஐ திங்க் நீங்கள் தான் அவர் கூட இந்த நாள் வரைக்கும் ரொம்ப க்ளோஸில் இருந்திருப்பீங்க, கரெக்டாக? ஆமாம் டாக்டர், நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தோம், கரெக்டு தான். ஆனால் இப்படி எப்படி ஆச்சு? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாக்டர் கேட்க, ஜங்குக் கேட்குறான். அப்போ டாக்டர் இருந்துட்டு, அதான் எனக்கும் தெரியல ஜங்குக். நாங்கள் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணிக்காதீங்க. தென் ஷுகா, ஜிமின், அட்லீஸ்ட் உங்களையாவது யாருன்னு தெரியுதா அவருக்கு? யாருன்னு தெரியல டாக்டர். ஆனால் என்னமோ தெரியல, ஜங்குக்க பார்த்தா ரொம்ப பயப்படுறான். எங்ககிட்ட ஓரளவு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறான். என்னன்னு தெரியல. அவரால் பேச முடியலையா? இல்லை டாக்டர், அவன் ஒரு வார்த்தை கூட பேசலை. கண்ணுலேருந்து ரியாக்ஷன் மட்டும் தெரியுது. இட்ஸ் ஓகே, கொஞ்ச நாள் இதை இப்படியே விட்டுருவோம். அவர் கொஞ்சம் ஓகே ஆனதுக்கப்புறம் ஜங்குக்கை பற்றி ஏதாவது சொல்லி பாருங்கள். ஓகேவா? ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இப்படியே தான் சம் டேஸ் பாஸ் ஆகுது. கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த காயம் சரியாக க்யூர் ஆகி, அதுக்கப்புறம் சம் வீக்ஸ் வரைக்குமே தயாங் யார்கிட்டேயும் வாய் திறந்து பேசவே மாட்டான். அப்படியே சைலண்ட்டாக இருப்பான். ஜிமின் ஏதாவது சமைச்சு கொண்டு போய் கொடுப்பான், அது சாப்பிடுவான். அப்படியே சைலண்ட்டாகவே இருப்பான். ஈவன் ஜிமின் கிட்ட, யூங்கி கிட்ட 2 பேர்கிட்டயும் பேச மாட்டான். இந்த இன்சிடெண்ட் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமும் யூங்கியும் ஜிமினும் தான் ஜங்குக்கை வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அவங்க வீட்டுக்கு அவங்க கூட. ஸோ அவங்க தான் நல்லா பார்த்துப்பாங்க. தயாங் வந்து இருந்தாலுமே 2 பேர்கிட்டயும் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். சம் வீக்ஸ் வந்துட்டு அப்படியே பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் தயாங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூட ஒபே பண்ணி அப்படியே அவங்க கூட இருக்கிறதுக்கு பழகிக்கிட்டான். ஜங்குக் அடிக்கடி கால் பண்ணி என்ன ஆச்சு, எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கேட்பான். ஈவன் தயாங்குக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் தயாங்குக்கு தெரியாமல் ஜங்குக் வந்து வாங்கி கொடுத்துட்டு போகிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் தயாங் வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜங்குக் யாருன்னே தயாங்குக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் வந்து ஜிமினும் யூங்கியும் பார்த்து பார்த்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த நாள் வரைக்கும் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஜங்குக்கோட காலேஜ்லேயே கொண்டு விட்டு ஜங்குக்கை பார்த்து ஜங்குக்கோட ஊர்லாம் சுற்றினனால தான் இந்த மாதிரி வந்துட்டு அவனுக்கு அடிக்கடி அந்த ஃப்ளாஷஸ்லாம் வந்து போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கியும் ஜிமினும் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அதை அப்படியே டாக்டரும் யோசித்து பார்த்துட்டு, நீங்கள் பேசாமல் ஜங்குக்கிட்டேயே தயாங்க கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அப்படி ஜிமின் இருந்துட்டு, எப்படி டாக்டர், அவன் ஜங்குக்கை பார்த்தாலே பயப்படுவான். அவனுக்கு ஜங்குக்கை பார்த்தா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டெல்லாம் அவ்வளோ ஒரு லவ்லியான ஐஸோட பாப்பா டாக்டர். 2 பேரும் அவ்வளோ லவ் பண்ணுவாங்க. ஈவன் எங்கள் லவ் கூட அவங்களோட லவ் முன்னாடியெல்லாம் நிற்காது. ஆனால் இப்போது என்னமோ பயத்தோடு தான் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழித்து திரும்பவும் ஜேகேவை பார்க்குறான். என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல டாக்டர். நான் சொல்கிறத கேளுங்க. இந்த மாதிரியான கேஸஸ் சம் டேஸ் அப்படி இருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நெருங்கியவங்க கிட்ட தான் நம்ம கொண்டு போய் சேர்த்தாகணும். இல்லைன்னா அவங்கள க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் அப்படி பண்ணுறது தான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அஸ் அ டாக்டராக லவ்னால் க்யூர் பண்ண முடியாதது எதுவுமே இல்லை ஷுகா. மெடிசனால் கூட ஒரு நோயை க்யூர் பண்ண முடியாது. ஆனால் லவ் எல்லாத்தையும் க்யூர் பண்ணிடும். எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக க்யூர் பண்ணிடும். கண்டிப்பாக அவரால் இவரை பேக் டு த ஃபார்ம் கொண்டு வர முடியும்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது நல்லது. என்கிட்ட கேட்டால் அப்படி தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஷுகாக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே ஷுகாவும் ஜிமினும் தயாங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ தயாங் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். பழையது மாதிரி ரொம்ப சைலண்டாக உட்காந்துட்டு இருக்கான். அப்போது ஜிமின் அவங்ககிட்ட ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கொண்டு கொடுக்குறான். தயாங், என்ன அப்படியே உட்காந்துட்ருக்க?
இல்ல ஜிமின். எனக்கு என்னமோ தெரியல. எனக்கு ஜங்குக்க பார்க்கணும் போல இருக்கு. தயாங், என்ன சொன்ன? இல்ல ஜிமின். எனக்கு ஜங்குக்க பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு என்னமோ தெரியல. அவனை பார்த்தா நல்லா இருக்கும். அவங்ககிட்ட பேசினா நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டியரி ஐஸோட பார்க்குறான் ஜிமினை. டேய், அதுக்கு என்னடா கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மில்க் ஷேக்கை கொடுத்துட்டு சுகா கிட்ட எல்லாத்தையும் போய் சொல்கிறான். ஸோ 2 பேரும் 3 பேரும் கிளம்பி போகிறாங்க ஜங்குக்கை பார்க்குறதுக்கு. ஸோ ஜங்குக் அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அப்படியே தலையில் குட்டியெல்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ 3 பேருமே சேர்ந்து தான் உள்ளே போகிறாங்க. இவங்க 3 பேரும் அந்த டேபிள் கிட்ட போயிட்டு ஜங்குக்கை அப்படியே அந்த 3 சேர்ல உட்காருறாங்க. ஸோ ஜங்குக் முன்னாடி நேராக ஆப்போசிட்டில் தயாங் உட்காந்துட்டு இருக்கான். ஜங்குக் அப்படியே அந்த குடியை எடுத்துகிட்டு அப்படியே தயாங்க ஸ்டேர் பண்ண. தயாங் அப்படியே ஜங்குக்கையே பார்த்துட்டு இருக்கான். என்ன சுகா, என்னாச்சு, எதுக்கு கூப்பிட்ட? இல்லை மச்சான், தயாங் தான் அவனை பார்க்கணுன்னு சொன்னான், அதான். சொல்லு தயாங், என்ன, ஏதாவது வேணுமா? இல்லை, பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் வந்தேன். பார்க்கணுன்னு தோணுச்சா? ஏன், என்னாச்சு? என்ன, ஏதாவது ப்ராப்ளமா? அப்படியெல்லாம் இல்லை, பார்க்கணுன்னு மைண்ட் சொல்லுச்சு, அதான். சரி சொல்லு, ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை, பார்த்துட்டு போகலான்னா என்ன விஷயம்? ஏதாவது சொல்லணுமா? ஏதாவது பேசணுமா? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐஸையே அப்படியே ஸ்டேர் பண்ணி கேட்குறான். தயாங்னால சுத்தமாக அவனை ஹேண்டில் பண்ண முடியல. ஏதோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்திருப்பான். பட் அவன் கேட்குற ஒவ்வொரு கொஸ்டின்ஸ், அவனோட ஸ்டேர்னஸ் எதையுமே அவனால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அப்படியே ஸ்டேர் பண்ணிகிட்டே இருக்கான் ஜங்குக்குமே ஸ்டேர் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ 2 பேரும் ஸ்டேர் பண்ணுறதை தவிர வேறு எதுவுமே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, பேசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஜங்கு கொஞ்சம் நேரம் கேட்டிருப்பான், என்னாச்சு, ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம். பட் அதுக்கெல்லாமே ஆன்சர் பண்ணாத உடனே 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்டேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்படியே ஸ்டேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ சுகா அப்படியே ஜிமினை பார்த்து கண்ணை காட்டவும் ஜிமின் அப்படியே தயாங்க ஷேக் பண்ணுறான். என்னாச்சு ஜிமின்? இல்லை தயாங், இப்போது டைம் ஆகுது, வீட்டுக்கு போகலாமா? இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டியர் ஐஸோட ஜங்குக்கை பார்த்துட்டே சொல்கிறான். ஜங்குக்கு இருந்துட்டு, சுகா, நான் தயாங்க என்னோடய வீட்டுக்கு கூப்பிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்டதும் தான் தயாங் அப்படியே ஒரு மாதிரி முட்டை கண்ணை அப்படியே முழிச்சு பார்க்குறான் சுகாவை. சுகா இருந்துட்டு, என்ன தயாங், போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்ட பர்மிஷன் கேட்கும்போது தயாங் இருந்துட்டு அப்படியே திருப்பியும் ஜங்குக்கா பார்க்குறான். என்ன சொல்லு, அப்படியே பார்த்துட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? அது வந்து இல்லை, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு கஷ்டம் இல்லையா? எனக்கு என்ன கஷ்டமாக இருக்க போகுது? என்னோட லவ்வை பார்த்துக்கிறதுல என்ன? இல்லை, எனக்கு என்ன கஷ்டமாக இருக்க போகுது? என்ன, நான் சாப்பிட்றது தானே நீயும் சாப்பிடுவ. ட்ரெஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருக்குது, அப்படியே ஏதாவது ஃபெஸ்டிவல் வரும்போது ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஏன் அவனை பார்த்துக்கிறது அவ்வளோ கஷ்டமா என்ன? இல்லை, சுகா நீ சொல்லு, கூப்பிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கிட்ட மறுபடியும் பர்மிஷன் கேட்குற மாதிரி கேட்க சுகா இருந்துட்டு, சரிடா, நீ கூப்பிட்டு போ. தயாங், நீ ஜங்கு கூட வீட்டில் போயிரு, நான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி அப்புறமா அமுச்சு வைக்கிறேன், சரியா? அடிக்கடி வந்து பார்க்குறோம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே தயாங் பாட்டு கூப்பிட்டே இருக்கான், சுகான்னு சொல்லிட்டு. சுகாவும் ஜிமினும் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ திருப்பியும் வந்து தயாங் வந்து திருப்பியும் ஜங்குக்கா பார்க்குறான். எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க? ஒன்று எனக்கு பிடிக்கும், அதனால தான் பண்ணேன். இல்லை, நம்ம என்ன அவ்வளோ நிறைய நாள் எல்லாம் பார்த்தது இல்லையே, ஏதோ 2 நாள் தானே பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடியே என்ன உங்களுக்கு பிடிச்சிருச்சா? ஆமாம், பிடிச்சிருச்சு. உனக்கு வேண்டி என்ன வேணாம் பண்ணலாம், பிடிச்சிருக்கு. ஏன், உனக்கு என்ன பிடிக்கலையா? இல்லை, அது பிடிக்கலையா? அப்போது பிடிக்காம தான் யாருன்னே தெரியாத என்ன பார்க்க வந்தியா நீ? அது எனக்கு தெரியல, நான் இப்போ நார்மலாக இல்லை,
எனக்கு உங்களை பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் சுகா கிட்ட சொன்னேன். மற்றபடி எதுவும் கிடையாது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. வேறு எதுவும் கிடையாது. சரி சரி, இப்போ எதுக்கு பயந்துட்டுருக்கேன்? நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். சரி, இப்போது என் வீட்டுக்கு வரியா? எனக்கு பயமாக இருக்குது. ஒரு வேளை அன்னைக்கு நீ கூட்டிகிட்டு போனல்ல, அதான் உன்னோட வீடா? அது அது என்னோடய வீடு கிடையாது. அது வீடே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பாலடைஞ்ச பங்களா. அதை போய் வீடுங்கிற? ஓ, அப்போ அது வீடு இல்லையா? இல்லை இல்லை, நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். உனக்கு பிடிச்சா என் வீட்டில் இரு, இல்லைன்னா சுகாவை வந்து கூப்பிட்டு போக சொல்லிக்கிறேன். சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓகே சொல்லிடுறான். ஸோ ஜங்குக்கும் ஒரு சின்ன ஹாப்பினஸோட அப்படியே தயாங் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ தயாங்கும் என்னமோ தெரில, அவனுக்கு உள்ளே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்கு கூட இருக்கும்போது. பட் வெளியே வந்து பயந்த மாதிரி காட்டிக்கிறான், அவ்வளோதான். ஸோ அப்படியே 2 பேரும் வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஜங்கு கூட வீட்டுக்கு வந்துடுறாங்க 2 பேருமே. அவன் சுற்றி பார்க்குறான், சுற்றி மேலே அங்கங்கன்னு சொல்லிட்டு. அங்கே உள்ள டெரஸ் எல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு சம் மெமரிஸ் அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. அவன் ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு அங்கே வாலில் சாஞ்சு நிற்கிறான். தயாங் தயாங் தயாங். என்ன என்ன என்னாச்சு? என்னாச்சு? தலை வலிக்குது, தலை வலிக்குது, தலை வலிக்குதா? என்னாச்சு? எதுவும் இல்லை. ஓகே வா, எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹேண்டை ஹோல்ட் பண்ணி உள்ளே கூட்டிட்டு போகிறான். ஸோ உள்ளே கூட்டு போக போக அவனுக்கு நிறைய மெமரிஸ் அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. ஒரு மாதிரி அந்த இடம் ரொம்ப தெரிஞ்ச இடம் மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. பட் அவன் இங்கே வந்ததே இல்லை. அதான் அவனோட மைண்டில் வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. அவனுக்கு ரொம்ப என்னென்னமோ வந்துட்டு ஃப்ளாஷ் ஆகி அவனுக்கு தலைவலி ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடுது. அவன் அப்படியே கத்துறான். தயாங் என்னாச்சு தயாங்? என்னாச்சு சொல்லு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜங்கு கேட்குறான். அப்போ தான் ஜங்கு கூட ஐஸ் அவன் ஒழுங்காக பார்க்குறான். அவ்வளோ பயப்படுது அவனுக்கு ஒன்றுன்னா ஆகும்போது. அப்படியே அவனோட ஐஸில் அவ்வளோ பயம் தெரியுது. தயாங் ஆர் யூ ஓகே தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்ச்சு பை இன்ச்சாக அவன் கூப்பிடுறான். ஸோ அவன் அப்படியே ரசிக்கிறான் ஜங்குக்கை, அவனோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும். அப்படியே கூப்பிட்டுட்டு சடனாக அப்படியே எந்திரிச்சு ஓடி போய் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே தயாங்குக்கு தண்ணியெல்லாம் கொடுக்குறான். ஸோ அவனுக்கு அப்போ தான் ஓகேவாக ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறான். இப்போ அவனுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ அப்படியே ஜங்குக்கை ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதும் அவனுக்கு ஒவ்வொரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ பார்த்தா லன்ச் டைமும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ லஞ்சுக்கு எல்லாமே சமைச்சி எடுத்துகிட்டு வந்து தயாங்குக்கு கொடுக்க தயாங்கும் அப்படியே சாப்பிட்றான். அப்போ தயாங் கேட்குறான் ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக்கா சொல்லு என்ன? அது உங்கள் வீட்டில் உங்களை தவிர வேறு யாரும் இல்லையா? இல்லையே. ஏன் கேட்குற? சரி, எதுக்கு இப்போ இப்படி வந்துட்டு பேசுகிற? நார்மலாக பேசு, நார்மலாக இரு, ஓகேவா? ரொம்ப பயந்துட்டெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னை பார்த்தா உனக்கு அவ்வளோ பயமாவா இருக்குது? அப்படியெல்லாம் இல்லை. இருந்தாலும் புது இடம் இல்லையா? புது இடமா? புது இடம்தான். நிஜமாவே இதை பார்த்தா உனக்கு புது இடம் மாதிரியா இருக்குது தயாங்? இங்கே நான் இதுக்கு முன்னாடி வந்ததில்லையே சங்குக்கா. இந்த சங்குக்கான்னு கூப்பிட்றியே, இதை எங்கேருந்து கற்றுக்கிட்ட நீ? சங்குக்கா 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 இதுக்கு என்ன இருக்குது? ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுறான். இட்ஸ் ஓகே. ரொம்பலாம் யோசிக்காத. ரொம்ப யோசிச்சா மண்டையில் உள்ள முடியெல்லாம் கொட்டிடும், ஓகேவா? பி கூல், நார்மலாக இரு. நான் உன்னை பிடிச்சி சாப்பிட்றலாம் மாட்டேன், ஓகே? பயப்படாத. அதனால் ரொம்பலாம் பயப்பட்டு இருக்காத, ஓகேவா? சரி. அப்புறம் வேறு எதாவது வேணும்னா கேளு. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளெல்லாம் ஃபீல் பண்ண வேணாம். உன்னோட வீடு மாதிரி நினச்சிக்கோ. சரி. அப்புறம் ரூம்னா இங்கே ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது. ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் வரும். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் ஹாலில் படுத்துக்கிறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஷேர் பண்ணிக்கலாம். நான் வீட்லேயும் ஜிமினா கூட தான் படுத்து தூங்குவேன். தனியாக படுக்க ரொம்ப பயம். சரி, அப்போ நான் உங்க கூடவே படுத்துக்கிறேன். சரி, அப்போது நான் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்.
சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுறான். ஸோ ஜங்குக் அப்படியே ஸ்டேர் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இப்படியே தான் இவங்களுக்கு அந்த ஹவுஸில் திருப்பியும் அந்த லவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இதுக்கு மேலே நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம். இதோட இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேடா, பாய். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல்.